வணக்கம். இன்றைக்கி நீர்மோர் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அடிக்கிற வெயிலுக்கு நீர்மோர் செஞ்சு குடித்தா குளு குளுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்குவோம், கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்குவோம், புதினா கொஞ்சம், இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, அதுக்கு தேவையான தயிர், பெருங்காயத்தூள். இப்போ இந்த தயிரை மிக்சியில் போட்டு சும்மா ஒரே ஒரு சுற்று விட்டால் மோர் ஆகிடும். இப்போ நம்ம தயிரை மிக்சியில் போட்டு நம்ம ஒரு சுற்று விட்டு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, புதினா, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் சால்ட்டு, அது தனியாக மிக்சியில் போட்டு அதையும் தனியாக அடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ தயிரை தனியாக மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி தழை, இஞ்சி இது எல்லாத்தையும் அடித்து இது தனியாக வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நாம் வடிகட்டிக்குவோம். தனித்தனியாக இது மோர் தனியாக வடிகட்டிக்கலாம், இது தனியாக வடிகட்டிக்குவோம். இப்போ மோரை நம்ம இதில் வடிச்சிருவோம். இப்போ நம்ம இதை வடிச்சிட்டோம்னா அதில் ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கும், அதெல்லாம் இதில் வடிஞ்சு இதில் நின்றுக்கும். அதுக்காக தான் இதை வடிக்கிறது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகா இதையும் வடிகட்டிக்குவோம். இதை நம்ம வடிகட்டிட்டோம்னா அதில் இருக்கிற துப்பி எல்லாம் மேலே நின்றுக்கும். பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி துப்பியோடு கொடுத்தோம்னா பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. அதுக்காக தான் வடிகட்டிக்கிறது. இப்போது நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தண்ணிக்கு நம்ம பானை தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. இது பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் குடிக்கலாம். வெயிலுக்கு ரொம்ப ஜில்லுன்னு நல்லாயிருக்கும்.